அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றார். நபியே, பிறருக்கு தீமை செய்து அதனால் எவர் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்காக நீர் வாதாட வேண்டாம். ஏனென்றால் கொடிய பாவியான சதி செய்து கொண்டிருப்பவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. இவர்கள் தங்கள் சதிகளை மனிதர்களிடம் இருந்து மறைத்து விடுகின்றனர். ஆனால் அவற்றை அல்லாஹ்விடம் இருந்து மறைக்க முடியாது. ஏனெனில் அவன் பொருந்திக் கொள்ளா சொற்களில் அவர்கள் இரவில் சதி ஆலோசனை செய்யும் போது அவன் அவர்களுடன் இருக்கின்றான். மேலும் அவர்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான். மூமீன்களே, என்னே, இத்தகைய மனிதர்களுக்காகவா இவ்வுலகில் நீங்கள் வாதாடுகிறீர்கள்? நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் யார் வாதாடுவார்கள்? அல்லது அந்நாளில் அவர்கள் காரியங்களை பொறுப்பாளி ஆகிறவர் யார்? எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பாரானால் அவரை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் காண்பார்.